ஷேய் முனியப்பா விஷ்ணு பிரமா பேசுகிறேன்ப்பா. இடத்த சுத்தம் பண்ணி 7 நாடு சனியை சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டான். அது ரொம்ப ஒரு அபூர்வமான சந்தோஷம். அது அவனுக்கு 7 நாடு சனி உட்காந்து ஆட்டி தான் கொண்டு வருவான். இன்னும் உள்ளே வந்தானா அவன் தான் ஆட்டி குறைக்கு கொண்டு வந்து சிக்கலில் மாட்டி உள்ளே கொண்டு போகிற வேலை அவன் வேலைன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டான். அப்படி தானேப்பா. இப்போ எங்கிட்ட அங்கேருந்தே தெற்கு போல் ராஜபாளையம் காந்தி சிலையிலேருந்தே விஷ்ணு பிரமா ஐயா அப்படின்னு கும்பிட்டு, ஐயா அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவன் குடும்பம். இருந்தாலும் எங்கள் அண்ணனுக்கு ஆதியில் பிறண்டாக இருந்தவர் 7 நாடு சனீஸ்வரி. இப்போ வெளி லோகத்தில் கொடுத்துட்டார். போ நல்லபடியாக இரு, உனக்கு அடுத்தாப்பில் ஒரு கணக்கில் நான் அது என்ன பண்ணுதனோ அது எனக்கு தெரியாது, போ அப்படின்னு கொடுத்துட்டார். அவன் வெளியே போயிட்டான். வெளியே போய் இவங்க சேச்சி பெண்டி இவன் வீடு வாசல் ஒரு 2 புரோக்கரு இடம் வாங்கினவன் நல்லா பேண்ட் ஷர்ட்டை மாட்டி உள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கான். நாங்கள் நிற்கிறது அவனுக்கு கண்ணுக்கு தெரியாதுல்ல. சாமி நின்னால் பயப்படணும், அந்த பயம் அவன்கிட்ட இல்லை. அப்போ 7 நாடு சனி அவன் வீட்டில் வீடு வாசல் ஆட்ட அப்போ தான் கையை தூக்குவான். சரியா? அவன் மோகம் கோடிக்கணக்கான பேப்பர் வீட்டில் வச்சுருக்கான், கோடிக்கணக்கான பேங்கில் அடைஞ்சி வச்சுருக்கான், கோடிக்கணக்கான பேப்பரு எல்லாம் சுற்றி மத்தி கவர்மெண்ட் வேலாக்கிறவன் வச்சுருக்கான். அதை வச்சு அந்த ஆட்டத்தில் அவன் நிற்கான். அது அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு குடல் வரைக்கும் உருகி போவான். அவ்வளோதான், ஜோலி முடிஞ்சு வச்சு. அவனும் 7 செம்பத்து சேட்டை செஞ்சவன் இந்த செம்பத்தில் உட்கார வச்சு சுற்றி பார்த்து கண்ணை உருட்டி பார்த்துட்டு போடா அப்படின்னு கடவுளே கணக்கு கொடுத்துட்டார். சுற்றி பார்க்கணும், நல்லா சுற்றுதான் சமுக்கமாக இருக்கா இடம் அப்படிங்க, நல்லா இருக்க பிளாட் அடிக்கலாமே. அப்போ கைலாசத்தில் நீ பிளாட் அடிக்கிறதுக்கு உனக்கு அவ்வளோ யோசனை இருக்காடா? கடைசி வரைக்கும் உள்ள இடத்துல முட்டை விடுவார் கடவுள். ஒரு பாயிண்டில் கணக்கை முடிச்சிருவார். புரியுதா இல்லையா? சனி 7 நாடு சனியை கொண்டு போயிட்டிய, ரொம்ப சந்தோஷம்டா. இல்லை நேற்று 3 பேர் சுற்றினேடா, புரோக்கர் 2 இடம் டாக்குமெண்ட்ஸ் போட்டவன் 3 பேரும் சுற்றினீங்க. எங்களுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தூக்கி ஈஸ்வர மகன் 7 நாடு சனியை பவர் ஏற்றுனா, பவரை வச்சான், பவரோடு இருந்தாங்க. 2 பேர்த்த சுத்தம் சுத்தமாக சேச்சி பண்ணியில் தூக்கிட்டு போயிட்டேன். சனி பவரை நீங்கள் பார்க்கணுமாடா? மைண்டப்பே பார்க்கணுமா வேண்டாமா? கரெக்டாக பாருங்கண்ணா, சந்தோஷமாக கொண்டு போயிருக்கியாடா. இல்லை இனிமேத்தாண்டா வேலை இருக்குது. 6 வருஷமாக நடந்து ஒன்றும் கணக்கு நடக்கலைங்க. இந்த கைலாசத்தில் காப்பு கட்டி தாப்பணுமோன்னு ஆடினவன் ஒன்றும் நடக்கலை, சும்மா என்னமோ ஓடுதே. கடவுள் அப்படித்தாண்டா. கடவுள் இடத்துல கைலாசத்தில் அப்படி தான் வரும். நூல் அளவுனா ஒரு ரோம அளத்தில் கணக்கு வரையில் கணக்கு முடிச்சிடுவார். கடவுளுடைய கணக்கு அதுதான். சரியா? இது சாமியார் புரிவான். புரியுதா? சாமியார் பேருக்கானா அவன் புரிவான். அப்படித்தான் விடுவார் கடவுள். கரெக்டாக ரோமத்தில் வரையில் காலி பண்ணிடுவார். ஐயாவுடைய கணக்கு அதுதான். அப்படிமா இப்போ வந்துட்டான் ஒரு ரோம அளவில் நிற்கி. இப்போ வந்தவன் போனவன் இது என்ன வேடா அப்படின்னு பகவான் வைப்பார், கடவுள் வைப்பார். 3/4 சத்தியம் 32.25 சென்ட்டும் உள்ளே தாக்கலாகும். அவனும் அது இப்போ இருக்கா தாக்கலாம். அதில் 3 கை மாறி போயிருக்கு. 3 கை. புரியா? இதில் மாற்றி கைகளை மாற்றி எழுதுதான், கைகளை மாற்றி ஓட்டுதான். ஏடா பாய்ப்பேகளா, இப்படி தான் இடத்த சிவன் சொத்தை பாழாக்கி நாசம் பண்ணி வச்சுருக்கியடா. இதில் என்ன கூத்தோ, இதே கூத்து தான் உலக நாடே பாழாக்கி வச்சுருக்கான். டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் பாழாக்கி வச்சுருக்கான். தமிழ்நாட்டில் 100க்கு பாழாக்கி நாசம் பண்ணி வச்சுருக்கான். என்னப்பா முனியப்பா, சந்தோஷமா? சம்முன்னு வேட்டி கட்டி உட்காந்துருக்க. சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். என்னப்பா? ஆமாம், கணக்கு ஏறல, பையா ஏறும். லேட்டாக தான் ஏறின விட்டு தான் அந்த கணக்கை, அந்த கிரிமினல் கணக்கில் உள்ளே எடுப்பார் கடவுள். இப்போ சிவில் உள்ளே போய் இப்போ விசாரணை போகுது. விசாரணை போகிறதுல அந்த கணக்கு வரும். ஏன்னா எல்லாருமே இப்போ என்ன செய்தான் அப்படின்னா ஈஸ்வர மகனை அப்படியே எப்பா ஒருத்தன் கேள்வி கேட்கான், ஈஸ்வரம்மா என்ன விசாரணை போவியா? புரோக்கர் இங்கே உள்ள புரோக்கர் இப்போ நேற்று ஆட்டினானா? அதெல்லாம் ஒன்றும் முடியாது, ஒன்றும் ஆட்ட முடியாது. 1.5 மாதத்தில் எங்களுக்கு தீர்ப்பாயிரும். எங்களுக்கு 1.5 மாதத்தில் எல்லாம் முடிஞ்சு போவோம். 1.5 மாதத்தில் முடியும். என்ன முட்டாப்பேவனுக்கு என்ன அப்பா ஆத்தான எழுதி கொடுத்துருக்காங்க முடியுதுக்கு. இதே சொல்லி இந்த புரோக்கருக்கான முட்டா பேய்களுக்கு எங்கே போனாலும் கேஸ் நடக்கிற இடத்த விலை பேசுகிறது, ஓடுறது, ஆடுறது, பாடுறது, சண்டை இழுக்கிறது, இதே சொல்லி இந்த புரோக்கருக்கார முட்டா பேக. அப்போ இவனுங்களை ஒட்டு மொத்தமாக தூக்கணும்ல. 4 புரோக்கர் கணக்கு உள்ளே ஏற்றியாச்சுப்பா. கிரிமினல் இவர் ஏற்றி தான் எடுக்க முடியும். அப்போ ஒட்டு மொத்தமாக ஒத்த புரோக்கர் இருக்க மாட்டான். சிட்டி கிராமத்தில் அடைச்சவொடனே இராணுவ வானரப்பட கேள்வி வைப்பான், இடத்துக்கு சம்மந்தப்பட்ட புரோக்கர் உள்ளே எங்கே இருக்கான் அப்படின்னு. ஒருத்தன் ஏற்கனவே போட்டி போகாமல் இருப்பான்.
பக்கத்து வீட்டுக்காரன் ஏற்ற வீட்டுக்காரன் அந்த உள்ளே இருக்கிறவன் உள்ள ஜாதியாக இருக்கிறவன் பூரா ஏய் இவன் பூரா கூட்டு சொல்லு ராணுவம் தூக்கிட்டு போட்டான் அப்படி தான் இந்த கணக்கு வரும் முக்கால்